அது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா முதல்ல அதை வந்து தெளிவுபடுத்தணும். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இங்கே வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க, என்டிஏன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க. என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள்? அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த கேள்வி எழுகிறது. இது இயல்பாக எழுதுகிற கேள்வி. கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு நிலை வந்தால் விடுதலை சிறுத்தைகள் சேர வாய்ப்பு ரொம்ப கிடுக்கி பிடி போட்டு கேள்வி கேட்குறீங்க. அதில் பாஜக இருக்குமா இல்லையா நீங்கள் சொல்லலையா? இல்லை, பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புகிறீங்க? இப்போ உடைக்க விரும்புகிறதே இப்போ நீங்கள் தான். ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புகிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. அவங்கள ஏன் உடைக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல வந்து நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளவுதான். நீங்கள் திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் இருப்போம்னு சொல்றது உங்கள் தொண்டர்களை சோர்வுடைய வைக்கிற மாதிரி இல்லையா? ஆகாது. நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தியிருக்கிறோம், அரசியல் படுத்தியிருக்கிறோம். குறைத்து கொடுத்தாலும் எண்ணிக்கை பற்றி கட்சிக்குள்ளே இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கூடுதலாக கேட்கல, குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வராது. நீங்களாம் சொல்கிறத வச்சு நாங்கள் எதுவுமே நெகோசியேஷனில் பார்த்துக்குறோம், பேச்சுவார்த்தையில் பார்த்துக்குறோம். எங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. அந்த ஊக்கம் வந்து எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். குறைஞ்சது எத்தனை தொகுதிகள் கேட்கப்படுது அது அந்த நேரத்தில் முடியும். தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கணும்? உள்ளபடியே இது மிகவும் அதிர்ச்சியான ஒன்று. அதில் திரைத்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள், வருமானம் தேடுகிறார்கள், நாட்டை பாழாக்குகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. நடிகர்கள், நடிகைகள் உட்பட புகழ்பெற்றவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி சீரழிகிறார்கள் என்பது கவலையளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளையும் மூட வேண்டும், இதர போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் தடுக்க வேண்டும். இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தனி படையை அமைத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில், அவர்களை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்று அவர்தான் சொல்ல வேண்டும். அதிமுக காரர்களே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.